இன்று 5/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இறைவன் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போதைய ஈஸ்வரிய குழந்தையும் வருங்காலத்தில் ராஜகுமாரனாக கூடியவர்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் யாசிக்கவும் கூடாது. நீங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. யாரிடம் யாசிக்கவும் கேட்கவும் கூடாது. கேள்வி: உடல் நலத்தை சரியாக வைப்பதற்கு எந்த ஓர் ஆதாரம் வேண்டியது இல்லை. கேள்வியை இறைவன் கேட்கிறார். உடல் நலத்தை சரியாக வைப்பதற்கு எந்த ஓர் ஆதாரம் வேண்டியது இல்லை. பதிலை அவரே சொல்கிறாரு. அநேக குழந்தைகள் நினைக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் என்ன நினைக்கிறாங்க? வைபவங்கள், அதாவது உபகரணங்கள், பொருட்கள் ஆதாரத்தில் உடல் நலம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்கிறார், குழந்தைகளை, நீங்கள் பொருட்கள் மீது ஆசை வைக்கக்கூடாது. வைபவங்களால் உடல் நலம் சரியாகாது. உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்காக நினைவு யாத்திரை வேண்டும். உடல் நலத்தை சரியாக வைக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய நினைவு யாத்திரை என்றால் யாத்திரை நினைவு, கடவுளுடைய நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். குஷி போன்ற டானிக் வேறு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது மகிழ்ச்சி போன்ற டானிக் வேறு எதுவும் இல்லை என சொல்லப்படுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நஷா, அதாவது போதையில் இருங்கள். இறைவனுடைய போதையில், இறைவன் என்ற நினைவு போதையில். போதை என்றால் இறைவனுடைய நினைவு என்ற போதையில் இருங்கள். யக்ஞ சேவைக்காக ததீச்சி முனிவரை போல் எலும்பு தேய சேவை செய்வதால் உடல்நலம் சரியாகிவிடும். என்ன சொல்கிறார் பாருங்க, கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க. யக்ஞம், அதாவது இயக்கம், இந்த இறைவனுடைய அந்த இயக்கம், அந்த இயக்கத்தில் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி சேவை செய்ய வேண்டும்? ததீச்சி முனிவரை போல். அந்த முனிவருக்கு எலும்பு தேய்கிற அளவுக்கு அவர் சேவை செய்தாராம். அவரை போல் எலும்பு தேய்கிற அளவுக்கு சேவை செய்தால் உங்கள் உடல் நலம் சரியாகிவிடும். பாபா சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய நான் இறைவன் பாப்தாதா, பல வார்த்தைகள் இருக்கின்றன. அவருடைய அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை என்றால் இறைவனின் நமஸ்தே. நாம் அவருக்கு நமஸ்தே சொல்ல வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கிய சாரம். 2 பாயிண்ட் சொல்கிறார். அருமையான பாயிண்ட். 2 பாயிண்ட் சொல்கிறார். 1, யாரையும் ஒருபோதும் கோபப்படுத்தவும் கூடாது. யாரையும் ஒருபோதும் கோபப்படுத்தக்கூடாது. தானும் கோபப்படக்கூடாது. தன்னுடைய திறமையின் அல்லது சேவை செய்வதன் அகங்காரத்தை காட்டக்கூடாது. நான் சேவை செய்கிறேன்னு அகங்காரத்தை காட்டக்கூடாது. எப்படி பாபா, அதாவது இறைவன் குழந்தைகளுக்கு மதிப்பு தருகிறாரோ அதுபோல் தன்னுடைய மதிப்பை தானே வைத்திருக்க வேண்டும். இறைவன் நமக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இறைவன் நமக்கு மதிப்பு கொடுக்குறார். அந்த மதிப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த தாரணை முதல் பாயிண்டில் சொல்கிறார். 2வது பாயிண்ட், யோக பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் முடித்துவிட வேண்டும். யோக பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் முடித்துவிட வேண்டும். சதா இதே மகிழ்ச்சி, அதாவது நஷா, போதை, மகிழ்ச்சி போதையில் இருக்க வேண்டும். எப்போதும் இந்த போதையில் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி போதையில் இருக்க வேண்டும். நாம் இப்போது பிரபுவின் குழந்தைகள், அதாவது இறைவனின் குழந்தைகள். நாம் தான் பிறகு ராஜகுமாரர்களாக ஆகப் போகிறவர்கள். சதா சாந்தியில் இருந்து சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நிறைந்துள்ள பூதங்களை வெளியேற்றிவிட வேண்டும். ஒவ்வொரு நாடி நரம்பிலும் இருக்கின்ற பூதங்களை வெளியேற்றிவிட வேண்டும். வரதானம், பிராமண வாழ்க்கை. பிராமணன் என்றால் நீங்கள் பிராமணன் நம்ம மத ரீதியாக ஜாதி ரீதியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிராமணன் என்றால் உயர்ந்தவன். அறிவில் உயர்ந்தவன் யாரோ அவர்கள்தான் பிராமணர்கள். வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில் பாபாவிடமிருந்து ஒளி கிரீடம் பெறக்கூடிய மகான் பாக்கியவான் ஆத்மா ஆகுகிறார்.
அதாவது பிராமண வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து ஒளி கிரீடம் பெறக்கூடிய மகான் பாக்கியவான் பாக்கியவான் ஆத்மா ஆகுக. இதனுடைய விளக்கம் சங்கம யுக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை பவித்திரத்தா ஆகும். சங்கம யுகம் பிராமண வாழ்க்கை, சங்கமயம் என்றால் 5 யுகங்கள் இருக்கின்றன. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கம யுகம். நாம் இப்போது இருக்கின்ற யுகம் கலியுகம் முடிகின்ற நிலையில் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இந்த சங்கம யுக பிராமணர்கள், அதாவது யார் யாரெல்லாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் விசேஷத்தன்மை பவித்திரத்தா ஆகும். பவித்திரத்தா தூய்மை, பவித்திரத்தாவின் அடையாளம் ஒளி கிரீடம். அது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. அதாவது இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது. பாபா என்றால் இறைவன். பவித்திரத்தாவின் இந்த ஒளி கிரீடம் அந்த ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை விடவும் அதிக சிரேஷ்டமானது என்றால் உயர்வானது ஆகும். மகான் ஆத்மா பரமாத்மா பாக்கியவான் ஆத்மா. மகான் ஆத்மா பரமாத்மா பாக்கியவான் ஆத்மா. உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாவுக்கு இந்த கிரீடம் அடையாளம் ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவி எடுத்ததில் இருந்தே பவித்திர பவ என்ற வரதானம் தருகிறார். பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும். இறைவன் ஒளி ரூபமாக இருக்கின்றார். அவர் நேரடியாக வர முடியாது. அதனால் பிரம்ம பாபாவின் சரீரத்தில் நமக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். அந்த பாப்தாதாவும் இறைவனும் சேர்ந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவி எடுத்ததில் இருந்து பவித்திர பவா என்ற வரதானம் தருகின்றார். அதன் அடையாளம் ஒளி கிரீடம் ஆகும். ஸ்லோகன்: உங்களது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு மூலம், உங்களுடைய எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு மூலம் இச்சைகளின் வசமாகி கவலையுற்ற ஆத்மாக்களின் கவலையை போக்குங்கள். அதாவது உங்களது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு மூலம் இச்சைகளின் வசமாகி கவலையுற்ற ஆத்மாக்களின் கவலையை போக்குங்கள். நாம் கவலையுற்று இருக்கின்ற ஆத்மாக்களின் கவலையை போக்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. மகா வாக்கியங்களாக இறைவன் சொல்லுகின்றார். ஓம் சாந்தி. இந்த முதல் தலைப்பு கேள்விப்பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன். இதை கேட்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் சொல்லுகின்ற வார்த்தை இறைவனால் சொல்லப்பட்டது. இது இறைவனால் சொல்லப்பட்ட மகா வாக்கியம். ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில் தினமும் இந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுங்கள். நன்றாக வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல முறையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இந்த முரளியை படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.